ஜூலை 12 புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10 வசனங்கள் 24 முதல் 33 வரை. இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: சீடர் குருவை விட பெரியவர் அல்ல, பணியாளரும் தம் தலைவரை விட பெரியவர் அல்ல. சீடர் தம் குருவை போல் ஆகட்டும், பணியாளர் தம் தலைவரை போல் ஆகட்டும், அதுவே போதும். வீட்டுத் தலைவரையே பெயல்செபூல் என அழைப்பவர்கள் வீட்டாரை பற்றி இன்னும் தரக்குறைவாக பேச மாட்டார்களா? எனவே அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஏனெனில் வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை, அறிய முடியாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை. நான் உங்களுக்கு இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள். காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேல்தளத்திலிருந்து அறிவியுங்கள். ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? எனினும் அவற்றுள் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது. உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது. சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள், எனவே அஞ்சாதீர்கள். மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையில் நானும் ஏற்றுக்கொள்வேன். மக்கள் முன்னிலையில் என்னை மறுதலிப்பவர் எவரையும் விண்ணுலகில் இருக்கின்ற என் தந்தையின் முன்னிலையில் நானும் மறுதலிப்பேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: கடவுளின் அன்பும் பராமரிப்பும் எந்த அளவுக்கு நம்மோடு இருக்கின்றது என்பதை எடுத்துரைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பகுதி இன்றைய நற்செய்தி வாசகம். கடவுளுடைய பணியை நாம் செய்கின்ற போது பலவிதமான மனிதர்களை சந்திக்கின்றோம். நம்மோடு கூட இருந்து நம்மை காட்டிக் கொடுக்கின்றவர்கள், நம்மோடு நயவஞ்சமாக பேசிக்கொண்டு மறுதலிப்பவர்கள், நம்மை எப்போது சாய்க்கலாம் என்று தருணம் பார்த்து கொண்டிருக்கின்றவர்கள் என்று பல வகையான மனிதர்களை நாம் பார்க்கின்றோம். இந்த மனிதர்களுக்கு நடுவில்தான் நாம் வாழ வேண்டும். இவர்களோடுதான் நமது வாழ்வும் இணைந்திருக்கின்றது. நாம் விரும்புகின்றோமோ இல்லையோ, இவர்களும் இந்த உலகத்தில் நம்மோடு வாழ்கிறார்கள் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். வாழ்க்கை எப்போதும் நாம் நினைத்தது போல இருக்காது. நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றோம், ஆனால் பல தடங்கல்களை சந்திக்கின்றோம். பல மனிதர்களின் மோசமான முகங்களை பார்க்கின்றோம். ஒரு கட்டத்தில் நாம் சோர்ந்து போகின்றோம். நாம் கொண்டிருக்கக்கூடிய மதிப்பீடுகளும் விழுமியங்களும் கூட சில நேரங்களில் காற்றில் பறக்க விட்டு விடுகின்றோம். இப்படியாக சோதனையான காலகட்டங்களில்தான் நாம் கடவுளின் பராமரிப்பை அதிகமாக உணர வேண்டும். அவரது வழிநடத்துதலை நாம் அனுபவிக்க வேண்டும். அதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு கற்றுத்தருகின்றது. கடவுளின் ஆழமான அன்பு எப்போதும் நமக்கு உண்டு. நாம் ஒரு நிமிடம் கூட சோர்ந்து போகக்கூடாது. அவர் நம்மோடு இருக்கின்றார் என்ற அந்த நம்பிக்கை வாழ்வில் துணிவோடும் மகிழ்ச்சியோடும் நாம் இருக்க மிகவும் உதவியாக இருக்கும். எனவே நல்ல நம்பிக்கை உள்ள மக்களாய் நாம் வாழ அருள் வேண்டி இன்று நமது ஆண்டவரிடம் மன்றாடுவோம். ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம் அப்பா. உம்மை போலவே நாங்களும் வாழ எங்களுக்கு அருள் தாரும், ஆர்வம் தாரும், ஆற்றல் தாரும். பிற அனைத்தும் அஞ்சாமல் வாழ்கின்ற நெஞ்ச துணிவை எங்களுக்கு தாரும் அப்பா. தீமையின் முன் அஞ்சாத சான்று வாழ்வால் நாங்கள் உம்மை மாட்சிமைப்படுத்துவோமாக. உமக்கே புகழ், உமக்கே மாட்சி, உமக்கே நன்றி. ஆமேன்.